அத்தியாயம் 10. காளையன் ஓடி வந்து தாமரையின் கையை பிடித்து இழுத்தான். ஆனால் பெண்ணவளோ வெறிப்படுத்தவளைப் போல அவனை அடித்துக் கொண்டிருந்தாள். இது சரிவராது என்று அப்படியே அவளை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வந்து விட்டான் காளையன். டே விடுடான, இன்னைக்கு அவன் கொடல உருவி நான் மாலையா போடல, நான் தாமரல்ல. திமிரி கொண்டு அந்த துடுப்புக்கட்டையை தூக்கி அவன் மீது அடித்தாள். ஹே, நீ பொம்பளையா இல்ல ரவுடியா? அடக்க ஒடுக்கம்னா என்னன்னு தெரியுமா? எதுக்கடி இப்ப பஜாரி மாதிரி நடந்துக்கிற? நிறுத்தடி! கோபமாக கத்தினான் காளையன். காளை அவன் அம்மா அருகே வந்தார். அவன் அம்மா அருகே வந்தார். மா, நீ நிறுத்து. நீதான் அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்கற. யாராவது இப்படி பஜாரி மாதிரி கத்துவாங்களா? பாருங்க அவள. அவனும் பொறுமையாக சொல்லி பார்த்தான். ஆனால் தாமரை கேட்பது போல் தெரியவில்லை. ஆமா, நான் பஜாரி தான். அதுக்கு பெண்ண அவனை இன்னைக்கு விட மாட்டேன். முடி அள்ளி கொண்டே போட்டவள் அவனை நோக்கி சண்டைக்கு செல்ல பொறுமை இழந்த காளையன் அவள் கையை பிடித்தெடுத்து அத்தனை பேரின் முன்னே அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறையை விட்டான். டே! பாக்கியம் பதறிக்கொண்டு மகன் அருகே ஓடி வந்து அவனை பின்னே பிடித்து இழுத்தார். என்னடா பண்ற? அங்கே ஒரு பழுத்த அமைதி. தலையை குனிந்தபடி கன்னத்தில் கை வைத்திருந்த தாமரை மெல்ல காளையனை நிமிர்ந்து பார்த்தாள். கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தியவள் அவசரமாக வீட்டுக்குள் சென்று கதவை அடித்து சாத்த பாக்கியம் மருமகளை சமாதானம் செய்ய ஓடினார். காளையின் கோபத்தில் தலையை அழுத்தி கோதியவன் சிகரெட் எடுத்து பற்ற வைத்தான். அவனுக்கு அவளை அடிக்கும் எண்ணம் எல்லாம் இல்லை. ஆனால் சொல்ல சொல்ல கேட்காமல் அவள் கத்திக் கொண்டிருந்ததால் கோபம் கொண்டவன் அடித்து விட்டான். அவளை அடித்த கரம் அவனுக்கு தீயாய் எரிந்தது. அப்போ அவள் கண்ணம் எப்படி வலிக்கும் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் அவள் அப்படி கத்தி இருக்க தேவையில்லை என்று நெற்றியை பிடித்து கொண்டான். என்னப்பா தம்பி இப்படி பண்ணிட்ட? பக்கத்து வீட்டு காமாட்சியின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் காளையன். பின்ன என்னக்கா, பொண்ணு மாதிரியா நடந்துக்கிறா? இத்தனை பேருக்கு முன்னாடி ஒருத்தனை போட்டு இப்படி அடிக்கிறா? அவளை சொல்லி குத்தோல்ல, அவன் அப்பா வளர்ப்பு சரியில்லை. தலையை கோபத்துடன் கோதி கொண்டான். தப்பு பண்ணிட்ட காளைய. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம அடிச்சுட்ட? அவர் சொன்ன வார்த்தை கேட்டு காளையின் புருவம் சுருங்க நிமிர்ந்து பார்த்தான். என்ன சொல்றீங்க? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? காளையன் அங்கிருந்து கிளம்பி சென்றதும் தாமரை கோபமாக புறவாசல் பக்கம் எழுந்து வந்தாள். அப்பொழுது பாக்கியவதி அவளுக்கு சுடுதண்ணி போட்டு வைத்திருந்தார். தாமரை, தண்ணி இருக்கு, குளிச்சுக்கோடா. உங்க தண்ணி தேவையில்ல, ஒரு மண்ணு தேவையில்ல. அந்த சட்டையை எட்டி உதைத்து விட்டு அவள் பச்சை தண்ணியில் குளிக்கலாம் என்று துணி எடுத்து வரும் சமயம் யாரோ ஒருவன் பாக்கியவதியிடம் கத்தி பேசிக் கொண்டிருந்ததை கவனித்தவள் என்னவென்பது போல எட்டி பார்த்தாள். வட்டிக்கு கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்னு தெரியாதா? கந்து வட்டி கதிர்வேலனா பத்தி தெரிஞ்சுதானே வட்டிக்கு வாங்கின. இப்ப வந்து வட்டி கட்ட முடியல, அடுத்த மாசம் கட்டுறான்னு சொல்ற. இப்பவே பணத்தை எடுத்து வை, இல்லனா மரியாதை கெட்டு போயிரும். தம்பி, கொஞ்சம் அமைதியா பேசுப்பா. உள்ள என் மருமக இருக்கா, அவளுக்கு கேட்டா சங்கடப்படுவா. நீயே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிதான் இருக்க. இதுல உனக்கு ஒரு மருமகளா? வேணும்னா அப்படி பண்ணு. நீயும் பார்க்க ஒரு மாதிரி கும்மனுதான் இருக்க. ஒரு நாள் என் கூட ஒதுங்கு, உன் வட்டியை நான் பாத்துக்கிறேன். பாக்கியவதி அவன் முகத்தில் காரி துப்பினார். பொறம்போக்கு நாயே, யார பத்தி என்ன பேசுற? கொன்னு வீசிப்படுவ. ஆத்திரம் பொங்க கத்தினார். அந்த கந்துவட்டிக்காரன் ஒரு மாதிரி முகத்தில் வடிந்த எச்சியை துடைத்துக் கொண்டவன் கோபமாக பாக்கியவதி பக்கம் திரும்பி பார்த்தவன் அவர் சேலை பிடித்து உருவினான். என் மூஞ்சிலே காரி துப்புறியா? உன்னை அந்த தெருவுல ஒட்டு துணி இல்லாம ஓட வரண்டி மவளே என்றபடி அவன் அவர் சேலையை பிடித்து உருவ அந்த நொடி கலைந்து கிடந்த முடியை அள்ளி கொண்டு போட்டபடி வேகமாக வேக எட்டுக்களுடன் நடந்து வந்த தாமரை எட்டி அவன் நெஞ்சில் உதைத்தாள். அவன் 2 அடி பின்னால் போய் கீழே விழுந்தபடி தாமரையை நிமிர்ந்து பார்த்தவன் அவளை அடிக்க வந்தான். ஆனால் அதற்குள் அங்கிருந்த துடப்பத்தை எடுத்து அவனை அடி வெளுக்க துவங்கி விட்டாள் தாமரை. ஏண்டா பரம்போக்கு, என் அத்தை சேலை உருவினது இல்லாம அசிங்கமா வேற பேசுறியா? இன்னைக்கு உன்னை கொன்னு கோழி தோண்டி புதைக்காம விட மாட்டேன் நானு. அவனால் எழுந்து கொள்ள முடியாதபடி அடி வெளுத்து விட்டாள் தாமரை. அப்பொழுதுதான் காளையன் வந்து தாமரையை அடித்தது. அவர் சொன்னதை கேட்டதும் நெற்றியில் அடித்துக் கொண்டவன் கோபம் பொங்க எழுந்து நின்றான். யார் அந்த கந்துவட்டிக்காரன்? கதிர்வேலு. அந்த சிகரெட்டை கீழே போட்டு அதை செருப்பு காலால் மிதித்தவன் வேஷ்டியை மடக்கி கட்டியபடி அவன் புல்லட் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நேராக வந்து இறங்கியது அந்த கந்துவட்டி கதிர்வேலன் வீட்டுக்குத்தான். அவன் கொஞ்சம் பெரிய இடம்தான். அவனிடம் யாராவது கையை நீட்டி காசு வாங்கும் வரைதான் மரியாதையெல்லாம். அதற்கு பின் அவன் கொடுக்கும் மரியாதையே வேறு. ஒருமுறை அவரிடம் காசு வாங்கிவிட்டால் அவர்கள் சாகும் வரை அந்த பணத்தை அடைக்க முடியாது. அப்படி மீட்டர் வட்டி, ஜெட் வட்டி என்று போட்டு அவர்கள் பிச்சை எடுக்கும் அளவுக்கு கொண்டு செல்வான். அந்த கேட்டை எட்டி உதைத்து உள்ளே நடந்தான் காளையன். அந்த சத்தம் கேட்டு அந்த போர்ட்டுகோவில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்த கந்தவேல் கைலியுடன் எழுந்து நின்றான். யார்டா நீ? காளையன் அவனையெல்லாம் கண்டு கொள்ளாமல் வேறு யாரையோ தேடினான். ஏய், உன்கிட்டதான் கேக்குறேன், யார்டா நீ?
அண்ணே, இவன் பொண்டாட்டி தான் நம்ம பாண்டிய விளக்கமத்தால அடிச்சு அனுப்புனது. ஓஹோ, அந்த ரவுடி புருஷனா இவன்? ஏப்பா, கை நீட்டி காசு வாங்கினது மட்டும் இல்லாம யாழ அடிச்சு வேற அனுப்பியிருக்கீங்க. என்னப்பா அதெல்லாம்? ஏய், ஒரு கத்து கத்தினான் காளையன். அந்த இடத்தில் அப்படி ஒரு நிசப்தம். நான் உன்கிட்ட பேச வரல. என் வீட்டுக்கு வந்தவங்க எதுக்கு? பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? தம்பி, நாங்க யார் என்னன்னு விசாரிச்சுட்டு வர மாட்டியா? உசுறு வேணும்னா இங்கிருந்து போயிருப்பா தம்பி. இல்லைன்னா பொழப்பு நடத்த கை கால் இருக்காது. அந்த புண்ணாக்கெல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீ அவனை வர சொல்லிட்டா வெண்ண. கண்களால் அங்கும் இங்கும் தேடியபடி கேட்டான். ஏய் ஏய், யார பார்த்து என்ன பேசுற? ஒருத்தன் காளையனை அடிக்க ஓடிவர அவன் கையை பிடித்து பின்னால் வளைத்து அவன் முதுகில் ஒரே குத்துதான். அவன் அப்படியே கீழே விழுந்தான், பேச்சு மூச்சு இல்லாமல். அதை கண்டு இன்னொருவன் பின்னால் இருந்து ஓடி வந்தான். அவன் சட்டை காலரை பிடித்து சுத்தி அவன் கழுத்தை அப்படியே திருப்பி விட்டான். டேய், என்னடா அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவனை அடிச்சு வெளியே தூக்கி போடுங்கடா. அந்த பக்கம் கதிர்வேலன் போட்ட சத்தத்தில் கார் துடைத்துக் கொண்டிருந்த இருவர் ஒன்றாக ஓடிவர அப்படியே கீழே குனிந்து அவர்கள் இருவரின் கையை பிடித்து மோத வைத்தவன் அங்கிருந்த சுவற்றில் இருவரின் முகத்தையும் தேய்த்தான். எங்க அவ? சொல்லுங்கடா. இன்னும் வலிக்கும்படி அழுத்தி தேய்க்க அவர்களோ வலியில் துடித்தபடி அதற்கு மேல் தாங்க முடியாமல் அந்த பக்கம் கையை காட்டி அவன் இருக்கும் இடத்தை காட்டி விட்டார்கள். கண்களில் அனல் தெறிக்க அங்கிருந்த ஒரு கம்பி எடுத்துக்கொண்டு ருத்ரமூர்த்தியாக நடந்து சென்றவன் ஒளிந்திருந்தவன் காலில் ஓங்கி அடித்து அவன் கையையும் உடைத்து விட்டான். மா! அவன் வலியில் அலறினான். இந்த கைதானே அம்மா சிலை உருவிச்சு சாவடா. அவன் கையை அங்கிருந்து கேட்டில் வைத்து அப்படியே இன்னொரு கேட்டை ஓங்கி அடிக்க அவன் எலும்பு உடையும் சத்தம் அத்தனை பேருக்கும் கேட்டது. என் கருவாச்சி மேல கை வைக்க போனியா? சாவடா சாவடா சாவு! வெறி பிடித்தவனைப் போல அடித்தவன் இன்னும் கொஞ்சம் இருந்தால் அவனை கொன்றிருப்பான். ஆனால் எப்படியோ கல்யாணமும் சென்றாசும் அந்த இடத்துக்கு வந்து அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றார்கள். அவர்கள் வரவில்லை என்றால் அங்கு ஒரு கொலை நடந்திருப்பது நிச்சயம் உறுதி. பங்கு, என்ன பண்ற? இதுக்கு மேல அடிச்சு அவன் செத்துருவான். விடு விடுன்னு சொல்றேன்ல. அவனை அங்கிருந்து அழைத்து வருவது அவர்களுக்கு பெரிய பாடாக போனது. காலையின் நிதானமாகவே கொஞ்சம் நொடிகள் தேவைப்பட்டது. தாமரை அடிச்சிட்டேன்டா, அதுவும் பலமா. அம்மா ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டான்னு கோவத்துலதான் அடிச்சிருக்கா. ஆனா அது தெரியாம, ச்சே, நான் ஒரு முட்டாள், நான் ஒரு காட்டான். அவ கண்ணம் செவந்திருக்குள்ள, வீங்கிருக்குள்ள. பாவண்டா, இந்த கைதானே அடிச்சது. அவன் மீதே அவனுக்கு கோபம் வந்தது. வெறி பிடித்தவனைப் போல அங்கிருந்த மரத்தில் அந்த கையை மடக்கி குத்தினான். ரத்தமே வந்துவிட்டது. ஆனாலும் அவள் அடித்த ரணம் மட்டும் ஆறவே இல்லை. அவன் எண்ணியது போலவே அந்த கண்ணம் அப்பளம் போல சிவந்து போயிருக்க பாக்கியம் கலங்கிய கண்களுடன் மருமகளுக்கு ஒத்தனம் வைத்துக் கொண்டிருந்தார். அத்தியாயம் 11. டப் டப் என்ற சத்தத்துடன் அந்த ரைஸ் மில்லில் பலர் வேலை செய்து கொண்டிருக்க அந்த சத்தத்துக்கு நடுவே அங்கு ஒரு ஓரமாக அமர்ந்து வெள்ளை வேஷ்டி போட்ட இருவர் காரசாரமான பேச்சுவார்த்தையில் இருந்தார்கள். என்னையா பெருமாளே, தொழிலெல்லாம் அப்படி போகுது? ரைஸ் ஓனர் ராமையா போட்டு வாங்கினார். பெருமாள் மூச்சை இழுத்து விட்டார். அவர் பாண்டியனின் சித்தப்பா மகன். என்னத்த சொல்றது, இருக்கது ஒரு தோப்பு, அதை குத்தகைக்கு விட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். அதை நம்பிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சொல்ற அளவு ஒன்னும் இல்ல. பேசாம ஏதாவது தொழில் எடுத்து பண்ணலாம்னு ஒரு எண்ணம். என்னையா அப்படி பேசுற? ஒம்படான அந்த ஊரே விலைக்கு வாங்கிடுவார் போல. நீ என்னன்னா பொழப்பு நடத்த முடியலன்னு சொல்ற? அவர் வாங்குவாரு. அவருக்கு என்ன, அரிசி மண்டி, தோப்பு, தொரவு, ஊர் தலைவர் பட்டம், அது போக கட்சியில வேற இருக்காரு. அதனால எது வேணாலும் பண்ணுவாரு. அவர் அப்பா, என் பெரியப்பன், தெளிவா சொத்து பத்து கூட வாங்கி போட்டுட்டாரு. ஏன் அப்பன் குடியார பையன், அம்பட்டையும் குடிச்சே அழிச்சுப்பிட்டான். அந்த ஒரு தோப்பு மட்டும் எப்படியோ மிஞ்சி கிடக்குது. அவர் பெருமூச்சு விட்டார். ராமையா அவர் கண்ணாடியை சற்று இறக்கி ஒரு வில்லங்க பார்வை பார்த்தார். ஒம்பட இடத்துல நான் இருந்தா இப்படி கேனேனா இருக்க மாட்டேனாக்கும். திட்டத்தை தெளிவாக செயல்படுத்த துவங்கினார். என்ன சொல்றீங்க? ஊர் தலைவர் பட்டம் இருக்கிறதுனால தானே அவர் கோவில் தர்மகர்த்தாவா இருக்காரு. அதனால அதுல வர ஊர் வருமானம் எல்லாம் பாதி கொள்ள அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஊர் தலைவரா இருக்கிறதுனாலதான் கட்சியிலே நின்னு ஜெயிக்கிறாரு. நீ அந்த வீட்டு வாரிசு தானே. அதென்ன அவரே ஊருக்கும் தலைவரா இருப்பாரு, கட்சியிலையும் தலைவரா இருப்பாரா? நிச்சயம் நானா இருந்தா அப்படியே விட மாட்டேன். எனக்கு இதுல ஏதாவது ஒண்ணு வேணும்னு சொல்லி சண்டை போடுவேன். ஏன் ரெண்டும் வேணும்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு தான் ஆம்பளை வாரிசு இல்லையே. உனக்கு சிங்க மாதிரி ஒரு மாவா இருக்கேன். அப்போ உனக்கு உரிமை இருக்குல்ல. அவர் எதை கொளுத்தி போட நினைத்தாரோ அதை தெளிவாக கொளுத்தி போட்டார். பெருமாள் தாடியை தடவி கொண்டார் யோசனையாக. என்னையா யோசனை? உன் இடத்துல வேற எவ இருந்தாலும் இதத்தான் செய்வான். அண்ணன் தருவாருன்னு நினைக்கிறீங்களா? தம்பி குடும்பமும் நல்லா இருக்கணும், அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சா கண்டிப்பா கொடுப்பாரு. ஒருவேளை இவன் நல்ல நிலைமைக்கு வந்துருவானோன்னு நினைச்சா கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட அன்பா வாங்கலாம். நீ நல்லாவே இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட
சண்டை செஞ்சுதான் வாங்கணும். இதழ் ஓரம் வில்ல புன்னகையுடன் சொன்னார். சரி, நான் கேட்டு பாக்குறேன். நானும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க முடியும்? கேக்குறேன். அப்ப நான் வரேன். அடுத்த முறை இங்க வரும்போது நிச்சயம் நல்ல முடிவோட தான் வருவேன். அவர் அங்கிருந்து கிளம்பி சென்றதும் ராமையா வில்லங்கமான சிரிப்பு ஒன்று சிரித்தார். என்னையா ஒரு நிமிஷத்துல நல்லா இருந்த அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டி விட்டீங்க? பெரிய ஆளுதான் போங்க நீங்க. அவரிடம் வேலை செய்யும் கூலிக்காரர் ஒருத்தர் டீ கொண்டு வந்து கொடுத்தார். பின்ன இந்த ஊர்ல என்னை விட ஒருத்தன் நல்ல நிலைமையில இருந்தா நல்லா இருக்காது. அந்த கோவில் தர்மகர்த்தா பதவி எனக்கு வேணும். அந்த அந்தஸ்து எனக்கு வேணும். வரும், சீக்கிரமே வரும். அதுக்கு தானே கொளுத்தி போட்டிருக்கேன் என்றபடி மீசையை முறுக்கிக் கொண்டார் ராமையா. காளையன் சிறு தயக்கத்துடன் அந்த வீட்டுக்குள் நுழையும் போதே அங்கு அவன் நினைத்தது போலவே கண்ணம் வீங்கி அமர்ந்திருந்த தாமரைக்கு ஒத்தனம் வைத்துக் கொண்டிருந்தார் அவர் அன்னை. 1000 இருந்தாலும் எவனோ ஒருத்தன் என்னை என்னமோ சொல்லிட்டான்னு உனக்கு அம்புட்டு ரோசை வந்துருச்சுல. நம்ம கும்பிடுற அம்மா மாதிரி ருத்ரதாண்டவம் ஆடுன நீ. அத்தன்னு பாசம் இருக்கிறதுனால தானே. பாக்கியம் கலங்கிய கண்களுடன் மெல்ல அவளுக்கு வலிக்காதபடி ஒத்தனம் கொடுத்து கொண்டிருந்தார். தாமரை அவரை கோபமாக திரும்பி பார்த்தாள். அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. உங்க இடத்துல யார் இருந்தாலும் அப்படித்தான் பண்ணிருப்பேன். முதல்ல இங்கிருந்து எழுந்து போங்க. கோபமாக கத்தியவள் வேறு பக்கம் திரும்பி அமர்ந்து கொண்டாள். அவள் 1000 சொல்லலாம், ஆனால் அவருக்கு தெரியாதா தன் மருமகளை பற்றி? அவளை கோபப்படுத்த விரும்பாதவர் அங்கிருந்து எழுந்து செல்லவும் காளையன் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. மகனை பார்த்ததும் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்ல முதலில் மனைவியை சமாதானம் செய்து பின் அன்னையை சமாதானம் செய்யலாம் என்று எண்ணினான். தாமரை உச்சக்கட்ட கோபத்தில் அமர்ந்திருந்தாள். காளையன் மெல்ல அவள் அருகே சென்று அமர்ந்தான். அன்னை விட்ட வேலையை அவன் செய்ய துவங்கினான். அந்த ஒத்தனத்தை அவனை கொடுக்க துவங்கினான். அது நீ அப்படி பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்கவும் கோபத்துல அந்த மாதிரி நடந்துகிட்ட. எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுதான். ஆனா என் முன் கோபம்தான் எனக்கு எதிரி. இப்படித்தான் கோபம் வந்தா பல சமயம் என்ன செய்யறோன்னு புரியாம ஏதாவது செஞ்சிடுவேன். வலிக்குதா? மெல்ல அவள் கண்களை பார்த்தான். தாமரை கண்ணை கூட சிமிட்டாமல் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி ரொம்ப வலிக்குதா? அவனுக்கு கஷ்டமாகவே இருந்தது. இதில் அவள் வேறு அமைதியாகவே இருந்தாள். அவன் அவள் கன்னத்தை தொட்டு பார்க்க எண்ணி கைகளை கன்னம் வரை கொண்டு செல்லும் பொழுது பட்டென்று அவன் கைகளை பிடித்தாள் தாமரை. காளையன் என்னவென்பது போல பார்க்க பட்டென்று அவன் கையில் கடிக்க துவங்கினாள் தாமரை. இதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அதுவும் அவள் கொஞ்சம் பாவம் பார்த்து கூட கடிக்கவில்லை. அவன் சதையை தனியே கடித்து எடுத்துவிடும் நோக்கத்தோடுதான் கடித்தாள். முதலில் அது காளையனுக்கு வலிக்கவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் அவள் கடித்த கடியில் அவனுக்கு ரத்தமே வந்தது. அந்த அளவுக்கு ஆழமாக கடித்துக் கொண்டிருந்தாள் தாமரை. ஐயோ! பட்டென்று அந்த கையை உருவிக் கொண்டான். அவன் கையில் பாதி அளவுக்கு அவள் பல் தடம் இறங்கி அவன் சதையெல்லாம் வெளியே தெரிந்தது. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் வேறு சராமரியாக வந்து கொண்டிருந்தது. அடிய ராட்சசி, ரத்தம் குடிக்கிற ராட்சசி, எதுக்கடி கையை கடிச்ச? உன் அப்பா உனக்கு கறி கஞ்சியே ஊத்த மாட்டானா? ஹா, ராட்சசி என்று அந்த கையை உதறி கொண்டான். தாமரை கடையோர புன்னகையுடன் அந்த வாயில் வடிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டாள். என்ன நினைச்ச? இந்த ஊரு பொட்டச்சிங்க மாதிரி புருஷன் அடிச்சதும் அழுதுகிட்டு அமைதியா இருக்க போன்னு நினைச்சியா? தாமரை, செந்தாமரை, நீ எனக்கு ஒண்ணு கொடுத்தா நான் 2 திருப்பி தருவேன். அங்கே கண்ணை பழுக்கிற மாதிரி கொடுத்திருப்பேன். இங்க வச்சு அடிக்கலாம் தாண்டா அப்ப அமைதியா இருந்த. கலைந்து கிடந்த முடியை அள்ளி கொண்டே போட்டவள் எதையோ தேடினாள். என்னடி தேடுற கருவாச்சி? உலக்க எடுத்து வச்சிருந்த, அதை காணோம். உலக்கையா? இதோ இங்க இருக்கு. நீ செத்தடா. அவனை நோக்கி உலக்கையை ஓங்கினாள். ஐயோ ராட்சசி, என்ன கொண்டுட்டா அப்புறம் நீ விதவா ஆயிடுவடி. அவன் அங்கிருந்து வெளியே ஓட துவங்கினான். நான் விதவா ஆனாலும் புடவா ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். நீ செத்தடா. அவளும் சேலை தூக்கி சொருகியபடி அந்த உலக்கையை தூக்கி கொண்டு அவனை துரத்தி ஓடினாள் அந்த தெருவில். அங்கிருந்த மொத்த தெருவும் அவர்களைதான் பார்த்தது. ஓடும் பொழுதே காளையன் வேஷ்டியை பிடித்து உருவி விட்டாள் தாமரை. ஐயோ! சுருண்டு போய் விழுந்தவன் லங்கோடுடன் ஓடினான். அதை அந்த பக்கம் இருந்த அத்தனை பேரும் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கெல்லாம் புருஷன்தான் பொண்டாட்டியை இப்படி துரத்தி துரத்தி அடிப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது முதல் முறை ஒரு பெண் புருஷனை வேஷ்டியை உருவி ஓட ஓட விரட்டினால் ஆச்சரியமாக தானே இருக்கும். அந்த டீக்கடை ஓரம் நின்று வேஷ்டியை லங்கோடு தெரிய தூக்கி சொருவி டீ கொடுத்து கொண்டிருந்தான் கல்யாணம். யோ, என்னையா டீ போடுற? உன் மாமியா மூஞ்சி மாதிரி மனுஷன் குடிப்பானாத. காரி துப்பினான் கல்யாணம். டே, என் பொண்டாட்டிய பத்தி என்ன வேணாலும் பேசு, ஆனா என் மாமியா பத்தி எதுவும் பேசாத சொல்லிட்டேன். என்னதான் சாக்கடை தண்ணி மாதிரி டீ போட்டாலும் பொண்டாட்டிக்கு பயப்படாம பேசுற பத்தியா? இந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. கல்யாணம் சொல்லி வாயை மூடவில்லை. யோ சொட்ட, என்னையா அங்க சத்தம்? அவர் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளிருந்து குரல் கொடுத்தார். ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம். அவர் உடனே பம்மி கொண்டு பதில் சொன்னார். கல்யாணம் அவரை ஒரு மாதிரி கேவலமாக லுக்கு விட்டான். ஏயா, கட்டின பொண்டாட்டிய கைக்குள்ள வச்சுக்க தெரியலனா இம்பிட்டு கயிறு வாங்கி தொங்கிரு.
நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இதுக்கெல்லாம் என் பங்கு தான் சரிப்பட்டு வருவான். இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஆனாலும் பொண்டாட்டிய அப்படி சுண்டு விரல்ல அடக்கி வச்சிருக்கான். அவன் நில்லுனா நிக்கணும், அவன் ஓடுனா ஓடணும். காலையில கூட ஓங்கி ஒரு அறை விட்டு கண்ணத்தை பழுக்க வச்சுட்டான். அந்த பொண்ணு அப்படி ஒரு அமைதி. புருஷனை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாது. அடக்கமான பொண்ணு. உன் பொண்டாட்டிய பாரு, புருஷனை சொட்டேன்னு சொல்லுது. ஆனா அந்த பொண்ணு தங்கம். இருந்தா அவன மாதிரி புருஷனா இருக்கணும் என்று கல்யாணம் சொல்லி முடிக்கவில்லை. அப்பொழுது தூரத்தில் யாரோ ஒருத்தர் ஓடி வருவதும் அவனை பின்னால் உலக்கையுடன் ஒரு பெண் துரத்தி வருவதையும் கண்டான். காலம் எப்படி கெட்டு போச்சு பாரு. யாரோ ஒருத்தி புருஷன் வேஸ்டிய உருவி துரத்துறது மட்டும் இல்லாம உலக்கைய வச்சுக்கிட்டு எப்படி அடிக்க துரத்தி வரான்னு பாரு. சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. அவனு எப்படி பயந்து ஓடுறான் பாரு. ஆமா, கண்ணு கொஞ்சம் தெளிவா தெரியல. அங்க ஓடி வர்றது யாரு? இம்புட்டு நேரம் வீரன் சூரன்னு சொன்னியே, உன் பங்கு காலேந்தான். அவர் கொஞ்சம் நக்கல் தொனியில் சொல்ல, என்ன சொல்ற? கல்யாணம் கொஞ்சம் கண்களை சுருக்கி பார்க்கும் வேலை, டேய் நில்லுடா, கச்சா குடிக்கி கருவாயா என்றபடி தாமரை துரத்தி வர மின்னல் வேகத்தில் ஓடி வந்த காளையன் சடார் என்று கல்யாணம் போட்டிருந்த வேஷ்டியை உருவி கொண்டு ஓட, இதை எதிர்பாராத கல்யாணம் ஐயோ என்றபடி சுருண்டு கொண்டு போய் அங்கிருந்து சாக்கடையில் விழுந்து வாரினான். பங்கு, என் மானத்தை காப்பாத்த வேஷ்டி கொடுத்ததுக்கு நன்றி டாய் கத்திக்கொண்டே ஓடினான் காளையன். அட பாவி, நான் எங்கடா கொடுத்த? நீ தாண்டா உருவிட்டு போற. ஓ மானம் கப்பல் ஏறக்கூடாதுன்னு என் மானத்தை கப்பல் ஏத்துட்டு போறியடா என்று முகத்தில் இருந்து சாக்கடையை துடைத்துக் கொண்டான் கல்யாணம். அத்தியாயம் 12. அந்த பெண்ணின் கொலை விஷயமாக போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இன்வெஸ்டிகேஷன் செய்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கவே இல்லை. என்னையா அது? எப்படி சுத்தனாலும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் பண்றது? நெற்றியை பிடித்துக் கொண்டார் எய்ம்ஸ். சார், இது ஏதாவது லவ் மேட்ரா இருக்கும் சார். எவனாவது லவ் பண்ணி ஏமாத்திருப்பான். இவ உடனே தொங்கிட்டா போல. இதெல்லாம் இங்க ரொம்ப சாதாரணம் சார். நீங்க தான் அதை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்கன்னு தோணுது சார். ஏட்டை இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் இன்ஸ் கூட முதலில் இதை சாதாரணமாகத்தான் நினைத்தார். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கும் வரைக்கும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்த பின்பு அவரால் அப்படி இருக்க முடியவில்லை. அதில் அந்த பெண் சாகும் முன் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். அதுவும் ஒருத்தன் இல்லை, பலரால் என செய்தி கேட்டதும் அவருக்கு உறக்கமே இல்லை. அதை பற்றி மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார். சரி, அந்த பெண்ணின் உடம்புக்குள் இருக்கும் ஸ்பாம் வைத்து குற்றவாளியை கண்டுபிடித்து விடலாம் என்றால் அதுவும் முடியாதபடி அந்த இடத்தையே சிதைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயம் இப்பொழுது வெளியே தெரிந்தால் இதை வைத்து பெரிய கலவரமே செய்து விடுவார்கள். அதனால் முடிந்த அளவுக்கு இதை வெளியே சொல்லாமல் பார்த்து கொள்ளும்படி அந்த டாக்டர் தான் எடுத்து சொன்னார். ஆனா சார், இத வெளியே சொல்லாம எப்படி இருக்க முடியும்? ஒரு பொண்ணு எத்தனை பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொண்டு இருக்கானுங்க. இத அவங்க கிட்ட சொல்ல வேணாமா? அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்க வேணாமா? என்னதான் என்று காளையனிடம் அப்படி ரூடாக நடந்து கொண்டாலும் கூட அவர் அந்த அளவுக்கு மோசமில்லை. சார், உங்களுக்கு தெரியாது, இந்த ஊருக்காரனுங்க ஒரு மாதிரி. இத வச்சு அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்குமோ இல்லையோ, இத ஒரு பெரிய ஜாதி கலவராக்கி அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பாங்க. எலெக்ஷன் டைம் வேற, அதனால அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் சார். இன்னும் கஷ்டம். அப்ப இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா ஒரு நாள் தெரியும் சார். ஆனா அதுக்குள்ள நீங்க குற்றவாளியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். இதனால நம்ம 2 பேரும் நம்ம வேலைக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்காது சார். இங்க உண்மையா இருந்தா எதுவும் நடக்காது சார். அன்றிலிருந்து அவரும் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா என்று தேடி தேடி அவருக்கு மண்டையிலிருந்து முடி கொட்டியதுதான் மிச்சம். ஆனால் அவரால் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே யோசித்துக் கொண்டிருந்தவர் ரகசியமாக போனை எடுத்துக்கொண்டு சற்று தள்ளி போய் பேசியவர் முகம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. சப்பா, அது பல்லால மம்பட்டி கிணறான்னு தெரியலையே. நாய் கூட அவகிட்ட தோத்து போயிரும் போலயே ராட்சசி என்றபடி அவள் கடித்து வைத்திருந்த அந்த காயத்திற்கு ஏதோ பச்சிலை அரைத்து மருந்து போட்டுக் கொண்டிருந்தான் காளை. அப்பொழுதே சேரும் சகதியாக அங்கு வெறும் பட்டாப்பேட்டி டவுசருடன் வந்து நின்ற கல்யாணத்தை கண்டு இவன் வினோதமாக பார்த்து வைத்தான். என்ன பங்கு, ஆளு ஒரு மாதிரி பரவசமா வந்து நிக்கிற? ஏதாவது விசேஷமா? என்ன விசேஷமா? அட டேய், நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? சொல்லு, என்ன துரோகம் பண்ண? உன்னை பத்தி புகழ்ந்துதானே சொல்லிட்டு இருந்த. அது பொறுக்கலையா உனக்கு? இப்படி வேஷ்டிய உருவினது மட்டும் இல்லாம சகதியில தள்ளி என் மானத்தை கப்பல் ஏத்திட்டியடா. மம்மடி வாயா, சும்மாவே எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல இந்த கோலத்துல மட்டும் என்னை எவனாவது பார்த்தா இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே ஆகாது. அவன் அப்பாவியாய் சொன்னான். அடே விடுடா, சின்ன வயசுல எத்தனை முறை டவுசரோட இந்த ஊரே சுத்தி வந்திருக்கோம். அந்த மாதிரி நினைச்சுக்க. அடே, அதுவும் இதுவும் ஒன்னா? நம்ம டவுசர் இல்லாம கூட தான் சுத்தி இருக்கோம். அதுக்காக இப்ப அந்த மாதிரி சுத்த முடியுமா? இல்ல இந்த ஊர் தான் தாங்குமா? டே, என்னடாப்ப நீ ஒன்னும் அவுத்து போட்டு நிக்கலையே. 5000 போட்டு தானே இருக்க. என்னமா போன பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்க மாதிரியும் பொண்ணோட அப்பா என் தோளை தொட்டு உன்னை பத்தி விசாரிக்கிற மாதிரியும் பேசுற என்று காலை சொல்லி முடிக்கவில்லை. யாரோ அவன் பின்னால் இருந்து காலை தோலை சுரண்டினார்கள். தம்பி,
காலை மெல்ல திரும்பி பார்த்தான். அங்கு சற்று வயதான ஒருத்தர் சாந்தமான முகத்துடன் முகமெங்கும் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார். அவரை இதுவரை அந்த ஊர் பக்கம் அவன் பார்த்ததில்லை. அதனால் கொஞ்சம் வினோதமாக பார்த்து வைத்தான் காலை. யார் நீங்க? தம்பி, நாங்க மாப்பிள்ளை பாக்குறதுக்கு வந்திருக்கோம். அப்படியா? மாப்பிள்ளை பேர் என்ன? கல்யாண சுந்தரம், புரோக்கரா இருக்காரு. அவர் சொன்னதுதான் தாமதம். இருவரின் விழிகளும் அப்பட்டமாக விரிந்தது. என்ன என்ன கோரஸாக கேட்டார்கள். அவன் என்னமோ யதார்த்தமாகத்தான் சொன்னான். ஆனால் அது அப்படியே நடக்கும் என அவன் என்ன கனவா கண்டான்? அட பாவி பயலே, நான் வேஸ்ட் சட்டையோட வீரமா இருக்கும்போது ஒரு ஈக்காக்கா கூட தேடி வராது. இன்னைக்கு அன்றாயரோட அம்போன் நிக்கும்போது கிளம்பி வந்திருக்கானுங்களே என்றவன் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு அழகான ஒரு பெண்ணும் நின்றாள். பார்த்ததும் கண்டு கொண்டான் அது பொண்ணுதான் என்று. அடே பங்கு, அவங்க கிட்ட நான் தான் கல்யாணம்னு சொல்லி என் கல்யாணத்தை நிறுத்திடாதடா மகாராசா. உனக்கு புண்ணியமா போகும். ஏதாவது சொல்லி அவங்கள இங்கிருந்து அனுப்பி வைடா. அஸ்கி வாய்ஸில் கெஞ்சினான். செய்யலாம், ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. நேரம் பார்த்து காய் நகர்த்தினான் காலை. அடே நண்பனா நீ எல்லாம் துரோகி. உதவி பண்ணடா, குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி தரேன். கெஞ்சி கதறினான் கல்யாணம். என்னப்பா தம்பி, பதில் சொல்லாம 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, கல்யாண வீடு எங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். நீங்க என்ன பண்ணுங்க, இப்படியே போய் 2 தெரு தள்ளி போனா ஒரு பழைய ஓட்டு வீடு ஒண்ணு இருக்கும். அங்க படிக்கவே தெரியலனாலும் படிச்சு கிழிச்சு பட்டை வாங்கின மாதிரி நியூஸ் பேப்பரை கையில வச்சுக்கிட்டு ஒரு நரைச்ச முடியோட ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அங்க போங்க, அதுதான் நீங்க தேடி வந்தவன் வீடு. அப்படியா தம்பி, ரொம்ப நன்றி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், இந்த தம்பி யாரு என்று கல்யாணத்தை கை நீட்டி கேட்டார் அவர். சொல்லாத என்பது போல் கண்களை உருட்டி சொன்னான் கல்யாணம். இவன் ஒரு பிச்சைக்காரன். பாவம், வயிற்று பொழப்பு கூட வழி இல்லாம இப்படித்தான் ரோடா சுத்திட்டு இருப்பான். அன்றாயர் அணகொண்டான்னு பேரு. எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க, ஏதாவது திங்க வச்சிருந்தா பிடிங்கி தின்றுவான். ஐயோ! அவர்கள் பயந்து கொண்டு வந்திருந்த பேகையெல்லாம் இறுக்கி பிடித்தபடி அவனை ஒரு மாதிரியாக பார்த்து பயந்தபடி அங்கிருந்து விலகி போனதும் காலை சட்டையை பிடித்தான் கல்யாணம். அடே, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கு கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டி கூட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறத நீ பார்க்க வேணாமா? தப்பா பேசாத பங்கு, நீ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறத நான் எப்படி பார்க்க முடியும்? ஒரு மாதிரி அசிங்கமா இருக்காது? பல்லை காட்டினான் காலை. இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா வெட்ட வெளியில வேஸ்டிய உருவ விட்டு ஓடு. அவன் காரசரமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தூரத்திலிருந்து ஒரு சத்தம். அதுவும் அவர்கள் பங்கு சின்ராசுதான் கத்தினான். டே பங்கு, கல்யாணம் சொல்டா சேட்ட என்றபடி திரும்பிய கல்யாணமோ அங்கு இவர்கள் அனுப்பி வைத்த அதே பொண்ணு வீட்டுக்காரர்களை கையோடு அழைத்து கொண்டு வந்தவனை கண்டு விழி பிதுங்கினான். டே பங்கு, நீ இங்கேதான் இருக்கியா? இதோ உன்னை மாப்பிள்ள பார்க்க பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. பாவம், வழி தெரியாம நடந்து போனாங்க. நான் தான் கல்யாணம் என் உயிர் நட்பு, அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும், வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். எப்படி என்று பல்லை காட்டினான் சின்ராசு. பெண் வீட்டார்கள் ஒரு மாதிரி கேவலமான லுக்கு ஒன்றை விட்டவர்கள் அவனை முறைத்து விட்டு செல்லவும் தவறவில்லை. அவர்கள் அங்கிருந்து சென்றதும் காலை நைசாக எஸ்ஸாகிவிட்டான். ஆனால் சின்ராசு மட்டும் அவனிடம் சிக்கிக் கொண்டான். பங்கு, எப்படி உன் கல்யாணத்துக்கு உதவி பண்ண பாத்தியா? நீ என்ன சிறப்பா கவனிக்கணும், இல்லனா உன் கல்யாணத்துக்கு துணை மாப்பிள்ளையா நான் வரவே மாட்டேன் சொல்லிவிட்டேன். கல்யாணம் கட்டை ஒன்றை தேடி எடுத்தான். இதோ இப்ப கவனிக்கிறேன், எம்பிட்டு பெரிய உதவி பண்ணிருக்க. இப்படி கொஞ்சம் நேர வந்து நில்லு பங்கு என்றபடி பின்னால் ஒரு கட்டை ஒன்றை எடுத்து மறைத்து வைத்திருந்தான். எதுக்கு பங்கு? கொடுக்கறது சிறப்பா கொடுக்கணும் பாரு, அதுக்குத்தான். டே கல்யாணம், கொடுக்கறதான் கொடுக்கற, மறக்க முடியாத அளவுக்கு பெருசா கொடுக்கணும். ஆமா சொல்லிவிட்டேன், கவலைப்படாத, இந்த ஜென்மத்தில் அதை மறக்க மாட்டேன் என்றவன் அந்த கட்டையால் அவன் மண்டையில் போட்டான் ஒரு போடு. அவனோ அடுத்த அடிக்க அங்கிருந்து ஓட துவங்கினான். ஏண்டா பண்ணாட, எதுக்குடா எனக்குனே வரீங்க? நீங்க என் கூட இருக்க வரைக்கும் பேர்ல மட்டும்தான் கல்யாணம் இருக்கும் போல. என் வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கவே நடக்காது போல. எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு உனக்கு கருமாதி பண்ணாம விடவே மாட்டேன் என்று அந்த அன்றாயருடன் 1/2 கிலோமீட்டருக்கு அவனை துரத்தி கொண்டே ஓடினான் கல்யாணம். அவன் பின்னே அந்த பக்கம் இருந்த நாய்கள் எல்லாம் அவனை துரத்தி கொண்டு ஓடியது. காலையின் சரக்கு கடை சென்று 2 பேக் போடும் பொழுது யாரோ சிலர் அவனை கண்டு ஒரு மாதிரி பேசி செல்வதை கண்டான். முதலில் அவன் அதை சாதாரணமாகத்தான் கடந்து செல்ல நினைத்தான். ஆனால் அங்கிருந்த ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி பார்த்து செல்லவும் அதில் ஒருவன் சட்டையை பிடித்தான் காளையன். டேய் என்னடா, நானும் அப்ப இருந்து பாக்குறேன், ஒரு மாதிரி பார்த்துட்டு போறீங்க. இங்க சிலுக்கு ஷில்பா டான்ஸ் ஆடுதா என்ன? கோபமாக கேட்டான். கையெடு, உன் பொண்டாட்டி அவன் பிள்ளையவ வயிற்றுல சுமந்துட்டு வந்திருக்கான்னு சொல்லி ஊரே காரி துப்புது. அதெல்லாம் கேட்க முடியாது, என்கிட்டதான் உன் வீரத்தை காட்டுவேன். அவன் ஒரு மாதிரி நக்கலாக செல்லவும் கோபம் கொண்ட காளையன் அவன் முகத்தில் ஓங்கி குத்தினான். டேய் கொன்னுருவான் உன்ன. யார பார்த்து என்ன பேசுற? பேச வாய் இருக்காது, அடிச்சு உடைச்சிருவேன்.
அத்தனை கோபம் அவனிடத்தில். உன் பொண்டாட்டி ஒழுக்கம் கெட்டவன் நாங்க சொல்ல. அவளை பெத்த புண்ணியவான் தான் உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி நடத்த கெட்டவன் அம்பலப்படுத்தி உன் வீட்டு முன்னாடி ஊரே கூடி நிக்குது. அங்க போய் கேளு என்று அவன் கையை எடுத்து விட்டான். அடுத்த நொடி கோபமாக வண்டி எடுத்த காளையன் வீட்டுக்கு வரும்போதே அவன் சொன்னது போல அங்கு பலர் கூடி இருந்ததையும் ஏதோ பிரச்சனை நடந்து கொண்டிருந்ததையும் கவனித்தவன் அந்த வண்டியை கூட நிறுத்தாமல் அப்படியே போட்டுவிட்டு ஓடினான். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.